வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட காது மூக்கு தொண்டை சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியா இயர் வேக்ஸ்ல பத்தின விஷயங்கள், பேசிக்கான விஷயங்களை பத்தி சொல்லுங்க. இந்த இயர் வேக்ஸ்ன்றது நார்மலாகவே எல்லாருக்கும் வர்றது. அது அந்த இயர் கெனாலில் இருக்க ஸ்கின், அந்த தோல், அதிலிருந்து வர்றது, சுரக்கிறது. இது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவு இருக்கும். சில பேருக்கு நிறைய சேர்ந்துட்டே இருக்கும், நிறைய வேர்க்கிற மாதிரி. சில பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது தானாக நார்மலாக இயரில் ஒரு கன்வேயர் பெல்ட் மெக்கானிசம் மாதிரி இருக்குது. அதில் தானாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம பட்ஸ் போட வேண்டிய அவசியமோ இல்லை எதுவும் ரெகுலராக க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை. ஆனால் சில சமயத்தில் அது மாதிரி வராமல் போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வரும்போது அடைப்பு ஏற்பட்டு உள்ளே தங்கி போகலாம். ஓகே. அப்போ தான் அவங்க பிரச்சனைகளுக்காக டாக்டர்கிட்ட வருவாங்க. ஓகே. இப்போ டாக்டர், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதே போல் சில பேருக்கு ரெண்டு காதுலேயுமே இந்த மாதிரி அடைப்பு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்காது. எப்பயுமே ஒரு காது மட்டும் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப வலி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்ன காரணங்களால் அந்த மாதிரியான ஏற்படலாம்? காமன் இந்த இயர் வேக்ஸ். ஓகே. இரண்டாவது காரணம் ஃபங்கஸ். ஓகே. இந்த ஃபங்கஸ்ன்றது இந்த காளான் சொல்லக்கூடியது, ஈரப்பசைனால் வர்றது. அது அந்த காதில் ஈரப்பசை இருந்ததுன்னா இந்த ஃபங்கஸ் டெவலப் ஆகும். அதனால் இச்சிங், பெயின், டிஸ்சார்ஜ், இது மூணும் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட்ஸ் அல்லது ட்ராப்ஸ் போட்டால் அது செட்டில் ஆகிடும். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில பேருக்கு காற்று ரொம்ப அதிகமாக காதில் அடிக்கும் போதுட்டு எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது எதனால் ஏற்படுது டாக்டர்? இப்போ அது வெறும் இண்டிவிஜுவல் சென்சிட்டிவிட்டி பொறுத்தது தான், அவங்களுடைய இண்டிவிஜுவல் நேச்சர் பொறுத்தது. ஓகே. இதில் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜென்ரலாக காதில் அந்த கோல்டு இதுக்கு போகும்போது சில சமயத்தில் காட்டன் வச்சுக்குவாங்க, அல்லது இயர் மேலே மஃப்ளர் போட்டுக்குவாங்க, சம் ப்ரொடெக்ஷன். ஓகே. டு அவாய்ட் அந்த கோல்டு வாட்டர் கோயிங் இன். மற்றபடி இதுக்குன்னு மெடிசன் எதுவும் தேவை இருக்காது. ஓகே டாக்டர். பட் வாட்டர் போய் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனால் தான் அப்போ அதுக்கு மருந்துகள், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் நேயர் வந்திருக்காங்க, அவங்க யார் என்னன்னு பார்த்துக்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மேடம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன். சொல்லுங்க சுப்பிரமணியன், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க சார். என் பேர் சுப்பிரமணியன் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க. ஏஜ் 63 ஆச்சுங்க சார். சொல்லுங்க. 15 இயர்ஸா எனக்கு இந்த அடிக்கடி மூக்கு அடைக்கிற ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு சார். சரி. மூக்கு அடைச்சி சளியாகவே வராது, எப்போ பார்த்தாலும் மூக்குல தண்ணியாக ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்க. மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். இதுக்கு நிரந்தரமான தீர்வு இருக்கலாம் சார்? அதான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா, அல்லது ஏதாவது ஸ்கேன் ஏதாவது எடுத்தீங்களா? இல்லை சார், ஒன்றும் பண்ணல. கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது அலர்ஜி, அந்த எங்க உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த ஒவ்வொரு இடத்துல இருக்காதீங்க அப்படின்னாங்க. அதாங்க, இது 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வெறும் அலர்ஜி அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற நார்மலாக இருக்கிற சதை பகுதிகள் வீங்கி போயிடும், அப்போ அதனால் அடைப்பு வரும். ரெண்டாவது உள்ள அலர்ஜினால் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வித அலர்ஜி க்ரோத்ஸ் வரும். இது ரெண்டில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது சிடி ஸ்கேன் மற்றும் தேவை இருந்தால் ஒரு சின்ன நோஸில் ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கலாம். இதை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன சிகிச்சை முறை தேவை, அறுவை சிகிச்சை ஏதாவது தேவையா, இல்லது வெறும் மாத்திரைகள் போருமா, அல்லது ஸ்ப்ரே ஏதாவது தேவையா, இதெல்லாம் சொல்ல முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுப்பிரமணியன். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
சொல்லுங்கள் சார். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். நான் மோகன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். சார், எனக்கு தூங்கும் பொழுது கொரட்டை வர்ற பழக்கம் இருக்குது சார். சரிங்க. செகண்ட் வந்து தூங்கின ஒரு 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 ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமல் வாயால் மூச்சு விடுறேன். ஆமாங்க. அது அதான் விடும்பொழுது கொரட்டையே ஒரு வந்து கொஞ்ச வாயால் நேரத்துல மூச்சு உடனே விட. இருமல் வந்துடுது. எனக்கு தூக்கத்தை பிரேக் பண்ணி இருமல் வர ஆரம்பிக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படுத்தேன்னா நார்மல் ஆயிடுது. இது வீக்லி த்ரைஸ் இந்த மாதிரி 3 times 4 times வருது. அதாங்க. இது இது வந்து எதனால? கொரட்டைனாலே நம்ம வந்து வாயால் தான் மூச்சு விடுறோம். அதுதான் அந்த கொரட்டை சத்தமே. அப்போ வந்து அந்த மேல் எண்ணம்னு சொல்லக்கூடிய பேலட் வந்து வைப்ரேட் ஆகுது. அப்போ அதனால் வந்து நமக்கு இந்த அதிர்வுகள் வந்து அந்த சவுண்டு கொடுக்குது. இது வந்து மூக்கு அடைப்பினால் இருக்கலாம், அல்லது தாடை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் இருக்கலாம், அல்லது ஓவர் வெயிட்னால் இருக்கலாம். இதில் வந்து என்ன பிரச்சனைன்றதை பார்த்து அதை சரி செய்யணும். இதுக்கு முன்னாடி வந்து இது குரட்டைன்றது வந்து வெறும் ஒரு நியூசன்ஸ் வேல்யூ அப்படின்னு தான் முன்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ குரட்டைன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுறாங்க. அதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தகுந்த மருத்துவரை அணுகி உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி, ஸ்லீப் எண்டோஸ்கோப்பின்ற 2 டெஸ்ட் இருக்குது. அது பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன சிகிச்சை முறை தேவைன்றதை வந்து சொல்ல முடியும். நன்றி மோகன். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து கோமதி பேசுகிறேன். சொல்லுங்க கோமதி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார், சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார், இந்த 1 வீக்காக வந்து எனக்கு அந்த ரைட் சைடில் மட்டும் தலை, கண்ணு, அந்த மூக்கு, அந்த ஒரு சைடு கழுத்து வரைக்கும் நல்லா பயங்கரமாக பெயின் இருக்குது சார். சரி. அந்த நம்ம நோஸ்லயோ இல்லை அந்த ஐஸ்ல லைட்டாக டச் பண்ணோன்னா தும்மல், அடுக்கு தும்மல் மாதிரி விடாமல் வருதுங்க. சரி. அது ஏதாவது நீர் சம்பந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார், இல்லை எப்படின்னு தெரியல. இல்லைங்க, நீர் சம்பந்தமாக இல்லை. நீங்கள் சொல்கிற ரெண்டுமே வந்து வேறு வேறு பிரச்சனைகள். அந்த அடுக்கு தும்மல் வர்றது வந்து அலர்ஜி பிரச்சனை, அடுக்கு தும்மல் வர்றது. பட் நீங்கள் இந்த வலி சொல்கிறது வந்து நரம்பு வலி. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு பிரச்சனைகள். இது ரெண்டுத்துக்குமே வந்து சாதாரணமாக மருந்துகளில் நல்ல குணம் இருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி கோமதி. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நான் பிரவீன்குமார் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க பிரவீன்குமார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. மேடம், எனக்கு வந்து இந்த லேசா நம்ம வேற கண்டினியூஸா ஒரே தண்ணியில குடிச்சிட்டு இருந்தா கேள்விப்பட்டிருக்கேன். சரி. ஏதாவது ஒரு ஊருக்கு வெளியூருக்கு போயிருந்தாலும், சப்போஸ் பக்கத்துல எல்லாம் எங்க அக்கா வீட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு குளிச்சினாலும் கண்டினியூஸா வந்து சளி பிடிச்சி உடனே அடிக்கடி ஜலதோஷம் வருதுன்றீங்களா? ஆமா சார், ஜலதோஷம் தொடர்ந்து இருக்கு சார். ஒரு தும்மல் வந்துச்சுன்னா தொடர்ந்து 10 கால் மணி நேரம் தொடர்ச்சியா தும்மல் வருது சார். சரிங்க. தும்மல் வந்தா அமுக்குள்ள வந்தா மூக்க ஆகிட்டு சரி சரி. இதுக்காக நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பரிசோதனை பண்ணிட்டீங்களா? இல்லை சார், பண்ணலாம். மறுபடியும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டா நார்மல் ஆயிடுங்க சார். என்னங்க? நம்ம பழைய வீட்டுக்கு என்னோட வீட்டுக்கு வந்து தொடர்ந்து வந்து குளிச்சுட்டா நார்மல் ஆயிடுங்க சார். அதான், அப்போ உங்களுக்கு இது வெறும் அலர்ஜி மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அலர்ஜினா இதுக்கு வெறும் மாத்திரைகள், அலர்ஜிக்காக மாத்திரைகள் எடுத்து பார்த்தீங்கனாலே வந்து கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும். வெறும் அந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் தண்ணியில் திருப்பி பாத் எடுத்திங்கன்னா நார்மல் ஆகிடுதுன்னா அது வெறும் அலர்ஜி அல்லது வேசமோட்டார் ரைனைட்டிஸ்ன்னு சொல்கிறது. இந்த தட்பவெப்ப வித்தியாசங்கள்னால வர்றது. இது வந்து உங்களுக்கு மாத்திரைகள்னாலையும் ஸ்ப்ரேனாலையும் அது ரிலீஃப் இருக்கும். நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். நான் வந்து திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்னோட மிஸ்ஸஸ்க்கு 57 இயர்ஸ் ஆகுது மேடம். சொல்லுங்கள். அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொரட்டை பிரச்சனை பெரும், எனக்கு 2 பேருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகி மனக்கசப்பு ஏற்படுற மாதிரிலாம் ஆகுது. சரிங்க. அது வந்து இப்போ அது கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாக இருக்கு மேடம். முதல்ல வந்து பார்த்தோம் தனித்தனியாக படுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வேற ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை என்னால் உள்ளார ஏசி ரூம் போடும்போது 2 இதுக்கு ஏசின்னு சொல்லிட்டு ஒரே ஏசியில் நாங்கள் வந்து படுத்துருக்கோம் சார். கொரட்டை ஜஸ்ட் சாப்பிட்டோம் பயங்கரமாக விடுறாங்க. அது என்ன பண்ணுறது சார்? இல்லை, இதுக்காக நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது மருத்துவரை பார்த்துருக்கீங்களா? மருத்துவர் கொரட்டை சம்மந்தமாக எதுவும் போய் பார்க்கல சார். சரிங்க. அது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா முன்னெல்லாம் வந்து வெறும் கொரட்டை நீங்கள் சொல்கிறபடி ஒரு நியூசன்ஸ் டைப்புன்னு சொல்லி விட்டுடுவாங்க. பட் இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. அது வந்து ஹார்ட் ரேட்டை பாதிக்கும், நம்ம மூச்சு விடுற தன்மையை பாதிக்கும். இதனால் நுரையீரலில் மூளைக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் குறைவாக போகும். இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2 முக்கியமான டெஸ்ட்டுங்க இருக்குது. ஒன்று வந்து ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்கிறது, ஓவர் நைட் தூங்கும்பொழுது இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு ஒரு டெஸ்ட், அது தூங்கும்பொழுது பண்ணிடுவாங்க. இன்னொன்று ஸ்லீப் எண்டோஸ்கோப்பின்னு சொல்கிறது, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு அந்த தூங்க வச்சு கொரட்டையை வரவழைச்சு அந்த டைமில் ஒரு சின்ன எண்டோஸ்கோப் செலுத்தி அவங்களுக்கு எங்கெங்கே வந்து இந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, எங்கே வந்து தடைப்படுது, அதுக்கு என்ன செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணணும். நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நான் காரமடையிலேருந்து பேசுறேங்க, ராதிகா. சரி சொல்லுங்க ராதிகா. மேம் குழந்தைக்காக கேட்குறேங்க. 13 வயசு ஆகுது பொண்ணுக்கு. அவ ஏதாவது மசாலா ஐட்டம்ஸோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி சாப்பிட்டான்னா உடனே ஒரு அடுத்த நாள் வந்து இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஏதாவது தெரியாமல் சாப்பிட்டுட்டான்னா அடுக்கு தும்மல் மாதிரி வருது, ஃபேஸ் கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆயிடுது, பாடி பெயின் ஆகுது அப்படிங்கிறா. சம்டைம்ஸ் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 1 or 2 daysல வெயிட்டே லாஸ் ஆகுற மாதிரி ஆயிடுறாங்க சார். அதுக்கு என்ன பண்றது? இது ஒவ்வொரு முறையும் ஆகுதாம்மா? சில டைம் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒருக்கா 2-3 டைம் அப்படி ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அலர்ஜின்னு சொல்கிறது இந்த ஒவ்வாமைன்னு அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வருது அப்புறம் தானாக போயிடுதுன்னா இது வெறும் அலர்ஜி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த அலர்ஜி டெஸ்ட் செஞ்சுட்டு அவங்களுக்கு எந்த பொருட்கள் ஒத்துக்கலையோ அந்த பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. அல்லது இந்த மாதிரி பிரச்சனை அக்யூட்டாக வரும்பொழுது நீங்கள் அதுக்கு தகுந்த மாத்திரைங்க, ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். தேனி மாவட்டத்தில் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க சார். சொல்லுங்க. தனியாக விடுது மேடம். மூக்க தனியாக விடுது சார். தூசி பட்ட உடனே அந்த மூக்க தனியாக விடுது சார். சரி. அப்படியே கொஞ்சம் தும்மலாக வருது சார். தும்மல் வருது? ஆமாம் சார். ஆமாங்க, இது ரெண்டுமே வந்து அலர்ஜி சம்மந்தப்பட்டது தான். அதுக்கு வந்து தூசி தான் வந்து ஒன் ஆஃப் த காமன் ரீசன்ஸ். இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தூசி இருக்கிற சூழலை தவிர்க்கணும். உங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தூசி இல்லாமல் துப்புரவாக வச்சுக்கணும். இரண்டாவது வந்து இதுக்கு டேப்லெட்ஸும் இருக்குது, ஸ்ப்ரேவும் இருக்குது. நீங்கள் இது ரெண்டையும் உங்கள் தகுந்த மருத்துவரை பார்த்து இது உபயோகிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது. இது நல்ல கண்ட்ரோலில் வரும். நன்றி சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா காதில் வந்துட்டு ஒரு ஜவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு பலமாக அடிபடும் பொழுது அது வந்து கிழிஞ்சிருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி டாக்டர் இது? ஆமாம்மா, அது தானாக ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஹீல் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ அது வந்து ஃபாலோ அப் பண்ணும்போது தான் தெரியும் அது ஆறுதா இல்லையான்னு. ஒரு 3 monthsக்குள்ளே தெரிஞ்சிடும் நார்மலாக. சரிங்க டாக்டர். 3-4 monthஸில் ஹீல் ஆகலை, அப்படியே ஓட்டை இருந்துகிட்டே இருந்ததுன்னா அப்போ ஆடியோ டெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த காது கேட்குற திறன் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு அறுவை சிகிச்சை ஏதாவது செய்யணுமா, செஞ்சு அந்த ஓட்டையை மூடணுமா அப்படின்றத வந்து பார்க்கணும். அதில் என்னென்னா சில சமயத்தில் வந்து அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். சில சமயத்தில் அதனால் திரும்ப திரும்ப காதில் சீழ்வடிகிறது, அதுபோல் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதுபோல் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செஞ்சு அதை அடைச்சிக்கிறது நல்லது.
அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுமா டாக்டர்? இந்த ஆமாம்மா, இந்த பிரச்சனைகள்லாம் திரும்ப நார்மலாக வந்து ஏற்படுறதுக்கான நல்ல சென்டர்ஸில் வந்து இதனோட சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு 85லேருந்து 90% இருக்கும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குது அது நிவர்த்தி ஆகிறதுக்கு. கண்டிப்பா டாக்டர். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுறீங்க? நாகப்பட்டினத்துலேருந்து ஹயர்னிஷா பேசுகிறோம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு காது கேட்கல. சரி. 15 வருஷம் ஆச்சு. ஆ ஆனா பின்னாடி நின்றா பின்னாடி எதுவும் சொன்னா கேட்க மாட்டேங்குது. இல்லைம்மா, என்ன வயசாகுது அவருக்கு? 48 வயசு ஆயிடுச்சு. 48 வயசு. ஆமா. சரி, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது காது மூக்கு தொண்டை மருத்துவர்கிட்ட காமிச்சிங்களா? ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா? காமிச்சேன் சார். ம். ஆனா அவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லைம்மா, ஆடியாலஜி டெஸ்ட் ஏதாவது பண்ணீங்களா? காது கேட்கும் திறன். பண்ணுவேன் சார். சரி, என்ன வந்தது அதில் ரிப்போர்ட்? ரிப்போர்ட் என்னன்னு தெரியல சார். ஆனா அவங்க வந்து இல்லைம்மா, அதாவது காது கேட்காத தன்மையில் 2 இருக்கு. ஒன்று வந்து நடுக்காது பிரச்சனைனால கேட்காம போகலாம், அல்லது உள்காது பிரச்சனைனால கேட்காம போகலாம். நடுக்காது பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி ஓரளவுக்கு குணப்படுத்த முடியும். ஆனால் உள்காது பிரச்சனையாக இருந்தாக்கா அதுக்கு வந்து எதுவும் செய்யறது கஷ்டம். அப்போ ஹியரிங் எய்ட் போன்ற கருவிகள் தான் வச்சுக்கணும். ஸோ அந்த ஆடியாலஜி டெஸ்ட் பண்ணி அது என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சால் தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோம்மா, என்ன குமரேசன்மா? சொல்லுங்க குமரேசன், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க தொடர்ந்து. சார், எனக்கு தொண்டையில பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு புண்ணாயிடுது சார். சரி. நான் வந்து ஏசியில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுது. ஆஃபீஸில் ஏசியில் இருக்கும்போது நார்மல் டைமில் நார்மல் ஆயிடுது சார். என்ன புண்ணாகுதுன்னா என்ன வலி வருதா அல்லது சின்ன வலி சின்ன? வருது சார். அப்படியே தொண்டையில் எரிச்சல் இருக்க மாதிரியே இருக்கு. சரி. சரி, உங்களுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து கிரானிக் ஃபெரிஞ்சைட்டிஸ்னு சொல்கிறது, கிரானிக் த்ரோட் இன்ஃபெக்ஷன். அது வந்து இந்த மாதிரி சில கூலிங் டெம்பரேச்சரில் போகும்போது கொஞ்சம் அந்த அதிகமாக தெரியலாம் உங்களுக்கு. அப்புறமா நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது நார்மல் ஆகிடலாம். இன்னொன்று வந்து அலர்ஜிக் ஃபெரிஞ்சைட்டிஸ்னு சொல்கிறது, அல்லது அசிடிட்டி காரணங்கள்னால வர பிரச்சனை இருக்குது. இதில் எது வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு முறை தகுந்த மருத்துவர்கிட்ட காமிச்சு த்ரோட் ஸ்வாப்னு அந்த டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதில் வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குதா இன்ஃபெக்ஷன், அதுக்கு என்ன மருந்துகள் தேவைன்ற ரிப்போர்ட் வரும். அதை வச்சு நீங்கள் தகுந்த சிகிச்சை செஞ்சுக்கலாம். நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், இங்கே கோயம்புத்தூர்லேருந்து விக்னேஷ் பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்க விக்னேஷ், உங்களுடைய டவுட்டை கேளுங்க சார் கிட்ட. சார், ஹலோ. சொல்லுங்கள் சார். சார், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து சளி மாதிரி ஃபார்ம் ஆகிக்குதுங்க சார். சரி. அதனால பார்த்தீங்கன்னா என்னால் பேச முடியல சரியா, பேச டிஸ்டர்பாக இருக்குது. சரி. அதனால் சாப்பிடும்போது இந்த ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி தொண்டையை வந்து நானே சரி பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது எப்படி கிளியர் பண்ண முடியும்? அடிக்கடி தொண்டையை கணச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி. எவ்வளோ நாளாக இருக்குது சார்? இது எனக்கு ஒரு 2 மந்த்தாக இருக்குங்க சார். சரிங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த சைனஸ்லேருந்து வர சளி போன்ற திரவம் வந்து தொண்டையில் கலெக்ட் ஆகிட்டு அதனால் இருக்கலாம். இன்னொன்று வந்து குரல் வளை பகுதியிலேயே கொஞ்சம் அதிகமாக இந்த செக்ரிஷன் சுரக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் ஒரு ரொட்டீன் கம்ப்ளீட் இஎன்டி எக்ஸாமினேஷன் உங்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகி பரிசோதிச்சுட்டு சில மருந்துகள் எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனை குறைஞ்சிரும். இரண்டாவது வந்து நீங்கள் பழக்க தோஷமாக வந்து நீங்கள் அந்த கணைப்பு தன்மை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அதையும் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கிறது நல்லது. நன்றி விக்னேஷ். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிறவியிலேயே சில பேருக்கு வந்துட்டு காது கேட்காத ஒரு திறன் இருக்கும். அது எதனால டாக்டர் ஏற்படுது? என்ன பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு பிறவியிலேயே அது காது வந்து ரொம்ப நிறைய காரணங்கள் இருக்குமா. ஓகே டாக்டர். ஒரு மெயின் ரீசன் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ரிலேட்டடாக இருக்கிறது. ஓகே. இந்த கன்சாங்குயினஸ் மேரேஜ்னு சொல்கிறது, அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். இரண்டாவது வந்து மதருக்கோ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜர் இன்ஃபெக்ஷன், ஒரு சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ், மம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதனோட பாதிப்பு குழந்தைக்கு வரலாம். மூணாவது வந்து இந்த குழந்தையோட ஃபஸ்ட் இயரில், பிறந்த உடனேலேருந்து ஃபஸ்ட் இயர்க்குள்ளே ஏதாவது ஒரு மேஜர் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதனால் அந்த உள்காதில் இருக்கிற நரம்பணுக்கள் பாதிக்கப்பட்டு அப்போ ஹியரிங் போயிடலாம். இது என்னன்னா ஹியரிங் போகிறதுல கொடுமை வந்து ஹியரிங் மட்டும் பாதிக்கப்படாமல் பேச்சுத்தன்மையும் பாதிக்கப்படும். ஓகே. அதனால தான் நம்ம வந்து டெஃப் மியூட்டிசம், செவிட்டு ஊமைன்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து பேச்சு டெவலப் ஆகிறது வந்து நம்ம கேட்குறத வச்சு தான். அதை வச்சு தான் மற்றவங்க பேசுகிறதும் கேட்கணும், நமக்கு நம்ம பேசுகிறதும் கேட்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பேச முடியும். ஸோ இது கேட்கறது பாதிக்கப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீச் உங்களுக்கு பாதிக்கப்படும். ஓகே டாக்டர், இப்போ இதில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது பேபி வந்து ஒரு அம்மாவோட ஸ்டேஜில் ஒரு 3 months இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த டிஃபெக்டையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சு அது சரி? இந்த டிஃபெக்ட் வந்து நார்மலாக, அதாவது அந்த உள்காது டெவலப்மெண்டெல்லாம் நார்மலாக இருக்கான்றதை நம்ம பார்த்துன்னு வரலாம் ஸ்கேன் மூலமாக. ஓகே. இந்த கேட்கும் தன்மை வந்து பிறந்த 1 நாள் 2 நாள்லேயே நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட் பண்ணி இப்போ அதை அதுக்கு குணப்படுத்த கருவிகள் முடியுமா இருக்கு. டாக்டர்? இல்லை, குணம்னா அது என்ன பிரச்சனை, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். இதுக்கு முன்னே வந்து இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னையோ 15 வருஷத்துக்கு முன்னையோ இதுக்கெல்லாம் வந்து வெறும் அந்த டெஃப் ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு. அவங்க வந்து ஹியரிங் எய்டு வச்சுட்டு, ஹியரிங் எய்டு வேலையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப கேட்காது. இந்த லிப் ரீடிங் மூலமாக அண்ட் சைன் லாங்குவேஜ் மூலமாக அவங்க ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. பட் அப்புறம் தான் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லக்கூடியது டெவலப் ஆச்சு. அதில் முதல்ல சிங்கிள் எலக்ட்ரோட்லேருந்து வந்து அதுக்கு பிறகு இப்போது கிட்டத்தட்ட 26-28 எலக்ட்ரோட்ஸ் வரைக்கும் அது டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் வைக்கிறதுனால வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ அல்லது மற்றவர்களோ வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக டாக்டர். இப்போ அவங்க வந்து மேலை நாடுகளுக்கும் செய்யலாம், ஐஐடி இது போன்ற ஐஐஎம் போன்ற இடங்களுக்கும் போக முடியும். இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய டிவி வால்யூம் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம், நான் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன் மேம். தங்கராஜ் பேசுகிறேன். சரி. நான் 85லேருந்து எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்க. என்னை வந்து டாக்டர் என்ன சர்ஜன் பண்ண சொன்னாங்க மூக்கில். சரி. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வீட்டில் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. நான் ஒரு ஆப்ரேஷன் எங்கே பண்ணிக்கிறதுன்ட்டு நான் பண்ணிக்காமல் அப்படி ஹோமியோபதி பல்லாவரத்தில் மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சரி. அது அந்த மருந்து சாப்பிட்டா தான் சரி வருது. அப்புறம் சாப்பிட்லனாக்கா அந்த மறுபடியும் அந்த கோல்டு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நைட்டில் தூக்கமே வரல, தும்மலெல்லாம் வரல, தூக்கமே வர மாட்டேங்க. தாங்க தூக்கம் வராதது வந்து 2 காரணங்கள்னால இருக்கலாம். ஒன்று வந்து உங்கள் மூக்கு அடைப்பு அதிகமாகி அதனால் இருக்கலாம். 2வது நீங்கள் உங்களே அறியாமல் குரட்டை அதிகமாக விடுறதுனாலையும் இருக்கலாம். இது என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த சிகிச்சை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கிறது தான் நல்லது. வெறும் நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு பயந்துட்டு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லதில்லை கண்டிப்பாக. நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் அழகாபுத்தூர்லேருந்து பேசுகிறோம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு கொஞ்ச நாளாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. தைராய்டு?
சரி எனக்கு 19 வயசு தான் ஆகுதாண்ணா. சரிங்க கொஞ்ச நாள் ஒரு 4 வருஷமாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மென்சன்ஸ் ரெகுலரா ஆகாததுனால கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்க வந்து போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் ஒழுங்கா பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குது. ஏதாவது டாக்டர் கேட்டா ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றாங்க. ஏதாவது வந்து டேப்லெட் மட்டும் எழுதி கொடுக்குறாங்க. என்ன சைடு எஃபெக்ட்லாம் ஏதாவது வருமா? நிறைய மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க. இல்லைம்மா, தைராய்டு வந்து இந்த கட்டி இருக்கிறது வந்து அந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனை வந்து அதனோட வேலை செய்கிற திறனை பாதிச்சிருக்கா இல்லையான்றது பார்க்கணும். அப்படி பாதிச்சிருந்தா அது வந்து ஹைப்போதைராய்டுன்னு சொல்லக்கூடியது. அதாவது அந்த தைராய்டு வந்து நார்மல் லெவலுக்கு குறைவாக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும்பொழுது தைராய்டு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு மாத்திரை தான் அதுக்கு யூஸ்வலாக கொடுப்பாங்க. தைராக்சின், எல்ட்ராக்சின் அந்த மாதிரி வேறு மாத்திரைகள் இருக்குது. அது ஒன்று தான் கொடுப்பாங்க. இதுக்காக நிறைய மாத்திரைகள் தேவையில்லை. நீங்கள் வந்து அதுக்கு இந்த சிம்பிள் பிளட் டெஸ்ட்டும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்தால் போகிறோம், அதில் தெரிஞ்சிடும். இதை வச்சுட்டு நீங்கள் தகுந்த எண்டோக்ரைன் ஸ்பெஷலிஸ்ட்டையோ